Hello everyone, welcome back to Chef Habib YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு புதுவிதமான பிரியாணி. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. பிரியாணில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு என்ன பிரியாணி பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தொன்ன பிரியாணி. பெங்களூர் கர்நாடகால வந்து ரொம்பவே ஃபேமஸான பிரியாணி இது. இந்த பிரியாணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த பிரியாணியோட கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா வந்துட்டு இதில் வந்து மல்லி புதினா எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி போடுறதுனால நேச்சுரலாகவே வந்து பிரியாணிக்கு வந்து க்ரீன் கலர் வந்துட்டு கொடுக்கும். மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக தொன்ன பிரியாணி அப்படிங்கிற இந்த நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியை வந்துட்டு பயோகிரேடபிள் பவுல்ஸ் அந்த கப்ஸில் வந்துட்டு சர்வ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதில் இப்போ நார்மலாக நம்ம லீஃபில் வந்துட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் பிளேட்டில் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தொன்ன பிரியாணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த தொன்னையில் வந்து சர்வ் பண்ணுறனாலேயே இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு மதிப்பு இருக்குதுன்னு வைங்களேன். அண்ட் நம்ம சவுத் இந்தியாவில் தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாட்டில் ஈரோடு சைடு, கோயம்புத்தூர் இங்கே எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். கர்நாடகாவில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். அண்ட் டேஸ்ட் வைஸ் நார்மல் பிரியாணி மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நான் சொல்கிற ப்ரிப்ரேஷனில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் வரும். இந்த வீக்கெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி கண்டிப்பாக ரொம்பவே பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். சின்ன வெங்காயம், மல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், சோம்பு, குருமிளகு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகாய், முழு மல்லி. இன்றைக்கி நம்ம சிக்கனில் தான் தொன்ன பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணி கீ ரைஸ் இது வந்து சீரக சம்பா அரிசி பார்த்திங்கன்னா சூப்பர் பேக்கிங்கில் வந்திருக்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து தொன்ன பிரியாணி செய்ய போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ரிப்ரேஷன். ஃபர்ஸ்ட்டு சிக்கனில் நல்லா மசாலா இறங்கணுன்றதுக்காக புளிப்புக்கு தயிர், காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி தனியாக வச்சிடலாம். அடுத்தபடியாக நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? அதை மிதமான சூட்டில் வறுத்து பவுடர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா 2 கிலோ பிரியாணி அரிசிக்கு தேவையான மசாலா தான் எடுத்திருக்கோம். எது எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே பேனில் கோகோனட் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயம், மல்லி, புதினா எல்லாத்தையுமே நம்ம வந்து சாட்டே பண்ண போகிறோம். என்னடா நெருப்பு மேலே வருதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிறப்போ மேலே வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபயர் வரும், பயப்பட வேண்டாம். 1 கிலோவுக்கு 10 பச்சை மிளகா, 2 கிலோவுக்கு 20 பச்சை மிளகா, மல்லி புதினா ரெண்டும் சேர்ந்துருக்கு. நல்லா 2 ஹேண்ட் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதுதான் வந்து தொன்ன பிரியாணிக்கு மிக முக்கியமான ஒன்று. பேனுக்கு மேலே மல்லி புதினா வர மாதிரி இருக்கு இல்லையா? பட் அந்த ஹீட்டுக்கு மல்லி புதினா அப்படியே வந்துட்டு சுருங்கிரும். பொதுவாக லீஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தான் போடுறப்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிரும். கீரை வகைகள் எல்லாமே அப்படி தான். போடுறப்ப எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு. மல்லி புதினா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதை நல்லா பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தபடியாக வந்து அரிசியை வந்து ஊற வைக்க போகிறோம். சீரக சம்பா அரிசி, பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்குது. சீரக சம்பா அரிசி எப்போவுமே செய்கிறதுக்கு முன்னாடியும் மணக்கணும், செஞ்சதுக்கப்புறம் மணக்கணும். 2 கிலோ அரிசி, 2 கிலோ கறி போட்டு பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு 10 லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவு பாத்திரம் வேணும். 1/2 லிட்டர் ஆயில் அண்ட் கீ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை,
இப்போது நான் சொல்கிறது தான், பிரியாணிக்கு வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு 250 கிராம், 2 கிலோவுக்கு 500 கிராம் போட்டுக்கணும். இதில் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வெங்காயம், மல்லி, புதினா, பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுதான் அந்த தொன்னை பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவனமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை தான் ஆட் பண்ண போகிறோம். கிலோ அரிசிக்கு 45 கிராம் உப்பு, 2 கிலோவுக்கு 90 கிராம் போடணும். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த மசாலா. அரைச்சி வச்ச மசாலா இங்கே இருக்குது, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். உண்மையிலேயே இதனுடைய ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கிரேவியை அப்படியே கூட சாப்பிட்றலாம் போல், இடியாப்பம் தோசைக்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் செய்கிறப்போ அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுவே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? நல்லா பபிள்ஸ் வருது. நல்லா எண்ணெய் பெரிய வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். மசாலா நல்லா எண்ணெய் பெரிய வதங்கிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே சுடுதண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் மெஷர் பண்ணி ஊற்றிடலாம். அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி. சுற்றி ஊற்றுங்க. மசாலாலாம் இருக்கும், சுடுதண்ணி பட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தொன்னை பிரியாணியை பொறுத்தளவு ரொம்ப வந்துட்டு ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றுறேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா பசவாக நல்லாயிருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணிங்க. நம்ம வந்து 3 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா கொதிக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. தக்காளியும் வந்து ஃபஸ்ட்டாக கரைஞ்சிரும். மல்லி, புதினா எல்லாமே அரைச்சி தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரிசி போட்டு தம் போட வேண்டியதுதான். சிறப்பான தொன்னை பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஆனால் இதை சர்வ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அந்த தொன்னை தான் இல்லை. 2 கிலோவுக்கு 2 லெமன் போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. சிக்கனுமே நல்லா குக் ஆகிடுச்சு. சிக்கனை பொறுத்தளவு நம்ம வெந்துச்சா இதுன்னு பார்க்கவே தேவையில்லை. இருந்தாலும் நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். பார்த்தீங்களா? உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் ஒரு பிஞ்ச் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கொதி வருது. அரிசி போட்டு நம்ம தம் போட்டுற வேண்டியதுதான். நெய் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு 50 ml எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஆர்கேஜி இன்னைக்கு கிடைக்காத காரணத்தினால் தற்போது நம்ம வந்துட்டு உதய கிருஷ்ணா ஆட் பண்ண போகிறோம். தம் உடைச்சிட்டு பாதி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிடலாம். அப்புறம் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நான் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை மூடி போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க ஒரு தடவை மூடி போடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா பபிள்ஸ் வரணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அளவாக தான் வந்துட்டுருக்கு. இன்னொரு தடவை மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக பபிள்ஸ் வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ப்ராப்பராக தம் போட்டோம் அப்படின்னா பிரியாணியோட அவுட்புட் வேறு லெவலாக வரும். நீங்கள் வீட்டில் செய்கிறப்பவும் பொறுமையாக பக்குவமாக செய்யுங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறேன். அது வந்து உங்களோட சாய்ஸ், அது வந்து ஆப்ஷனல். சரிங்களா?
இப்போ பார்த்தீங்களா பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம லெட்டு போட்டுட்டு பக்கத்தில் வந்து தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதில் தூக்கி பிரியாணி சட்டியை வச்சுருவோம். தோசைக்கல்லுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே சுடுதண்ணி வச்சாச்சு. கரெக்டாக இன்னும் ஒரு 25 மினிட்ஸ் தம் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். பார்த்திங்கன்னா இப்போ ஹை ஃப்ளேமில் தோசைக்கல் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரம், அதுக்கு மேலே தண்ணி வெயிட்டு வச்சுருக்கோம். ஸோ ப்ராப்பராக தம் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 20-25 மினிட்ஸில் நம்ம தம் ஓப்பன் பண்ணிடலாம். 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற ஃப்ளேமை வந்துட்டு சிம் பண்ணிடுங்க. நல்லா 25 மினிட்ஸ் தம் விட்டதுக்கு அப்புறமேட்டு சுட நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் ஓப்பன் த தம். சீரியஸ்லி மனம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை நான் மிக்ஸ் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரைஸ் குக் ஆகிருக்குன்னு. லெக் பீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, உடையாமல் நல்லா குக் ஆகிருக்கு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வீட்டு உதவியாளர்கள் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரிங்க, நம்ம சமைச்சு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்டு நிறைவாக இருக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு அதுலேயே வந்து மன நிறைவாயிரும். ஃபர்ஸ்ட் இந்த 2 பிரியாணியை வந்து நம்ம ஒரு தாத்தா பாட்டிக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த பிரியாணியை வந்து கடவுள் அவங்களுக்கு நாடி இருக்காரு. சூப்பர் டேஸ்ட்டான ஒரு தொன்னை பிரியாணி ரெசிபி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் சில்லி பீஸ் மாதிரி வச்சுருக்கிறேன். சரிங்களா, இது வந்து தயிர் பச்சடி நைட்டுக்கு சேர்த்தியே இருக்குது. சரிங்களா, சரி ஐயா எங்கீங்க? சரி சரி. இந்த தாத்தா பாட்டி முகத்தில் சிரிப்பு பார்த்தீங்களா, அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட் நம்ம தம்பிக்கிட்ட இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சுங்கிறத ரிவ்யூ கேட்டலாம் வாங்க. வீட்டில் அண்ணா பிரியாணி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. என்ன பிரியாணின்னு கேட்டால் தொன்னை பிரியாணின்னு சொல்கிறாங்க. கலர் தாங்க பச்சை கலரில் இருக்காங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தா வேறு லெவல். எங்கள் அண்ணா செஞ்ச பிரியாணி நீங்களும் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தொன்னை பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.